Good morning, girls. Today's class, we are going to see the second unit supplementary, A Shot in the Dark. A shot in the dark, this is an idiom. Meaning of this heading is, for example, a thing or a person is there. We have not seen this before, or we don't have any knowledge regarding this, or we don't know anything about this person or the thing, but we guess or estimate according to our own imagination something regarding this and coming to our own conclusion. This story is also like this, a same thing, a shot in the dark. How a person judging a person on his first sight, afterwards how that person realizes mistakes on his wrong judgment on seeing that person, how was his feeling during that time, was the story given by Sagi. Before getting into the story, let's know about the author and about the glossary from this lesson. Coming to the author, Hector Hugh Munro was born on 18th December 1870 and died on November 14th, 1916. Better known by his pen name, Sagi. பென் நேம் அப்படின்னாக்கா புனை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்களா, கதை நாவல்கள் எழுதுறதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவாங்க, அவங்களோட உண்மை பெயர் அது கிடையாது. அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் Hector Hugh Munro, that is given as H.H. Munro, was a British writer whose witty, mischievous, and sometimes macabre stories satirize Edwardian society and culture. He is considered a master of the short story and often compared to O. Henry. Besides his short stories, he wrote a full-length play, The Watched Pot, in collaboration with Charles Mundy. Okay, now we'll see about the glossary from this lesson. Coming to the glossary, embarked, that means boarded. போர்டட் அப்படின்னா ஒரு புக்கிங் பண்ணுறது, ஒரு பஸ் ஆர் ட்ரெயினில் வந்து நம்ம சீட் புக் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து போர்டட் அப்படின்றது. எஸ்பைட், காட் சைட் ஆஃப், தட் மீன் எஸ்பைட்னா பார்க்கறது, பார்த்தல். இன்எஃபெக்சுவலி, இன் வெயின், பிரயோஜனமே இல்லாமல், இன் வெயின் அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. ரூஃபுல்லி, ரிக்ரெட்ஃபுல்லி, சாரோஃபுல்லி, அதாவது வருத்தத்தோட, ஒரு சோகத்தோட. பேண்டோமைம், எக்ஸாக்ரேட்டட் பிஹேவியர் அப்படின்னா எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப மோசமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து அது வந்து ஒரு நல்ல இதாகவும் இருக்கலாம். குவிட், குவிட் இஸ் நத்திங் பட் அ £1 அது வந்து பிரிட்டிஷோட அமௌண்ட்டில் நம்ம சொல்லக்கூடியது. இதே இது வந்து நம்ம ஊர் நாணயத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ₹1 அப்படின்னு சொல்லுவோம். ₹1 காயினை அமெரிக்காவில் வந்து $1 அப்படின்னு சொல்கிறது தான் குவிட். எக்ஸ்டிங்வேர், நேஷ்னல் ட்ரெஷரி. Crest, a symbol representing a family reproduced on writing paper. அதாவது crest அப்படின்றது லைக் அ ரப்பர் ஸ்டாம்ப், ஒரு சீல், இந்த குடும்பத்துக்கான ஒரு முத்திரை, அதாவது அரச குடும்பத்துக்கு அப்படின்ற ஒரு முத்திரை இருக்கும். அந்த சீல் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொன்னாக்கா அதை வச்சுட்டாலே அது இவங்களுக்குரியதான், இந்த பரம்பரைக்குரியதான், இந்த குடும்பத்துக்குரியதான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் crest. Tackle, equipment required for a task or sports. அதாவது இங்கே வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, டேக்கிள் அப்படின்றது ஒரு கிரிக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டது, அதாவது கிரிக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டதுன்னா அங்கே தேவை என்ன அப்படின்னா கிரிக்கெட் பேட்டு, கிரிக்கெட் பால். அதே மாதிரி ஃபுட்பால் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தேவையானது தான் வந்து எக்யூப்மெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் அ டாஸ்க் ஆர் ஸ்போர்ட் அப்படின்றது. டிஸ்க்ரெபன்சி, டிஃப்ரென்ஸ், அதாவது மாற்றம், வித்தியாசமானது. சாய் டிஸ்டன்ட், செல்ஃப் ஸ்டைல், யூனிக், தனக்குனே ஒரு ஸ்டைலை வந்து உருவாக்கிக்கிறது. தென் அசிஸ்டன்ஸ், cleverness, புத்திசாலித்தனம். steadily, in a dignified manner, in a dignified manner அப்படின்னாக்கா ஒரு கௌரவமாக நடத்தக்கூடியது. symptomous, expensive looking, காஸ்ட்லியாக இது பண்ணுறது. chase, horse drawn carriage, குதிரை வண்டி. next one, expounded, explain, அதாவது விவரித்தல், விளக்குதல். வால்யூபிலிட்டி, ஃப்ளூவன்சி, டாக்கட்டிவ்னஸ், அதாவது தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. blunt, அதாவது யூ கேன் see the picture of a lady with a pale yellow color hair, that is called as a blunt. honoria, honoria in Latin, honor அப்படின்னு சொன்னால் women of a reputation. then mater, in Latin it is called as a mother, அதாவது அம்மா. then next one, the last one,
current. You should pronounce a word as a current, not current. Okay, current. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா current அப்படின்னா this is also a Latin, that is a animal represented in the act of running. ஒரு you can see the picture of a dog is running fastly. அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாயின் வெறும் நாயாக சொல்ல மாட்டாங்க, அதாவது இதை வந்து வேட்டை நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுண்ட் அப்படின்னு அதோடைய பேர் வந்து ஹவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ current அப்படின்னாக்கா the meaning is animal represented in the act of running. நான் அதை ஒரு சீல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சீலில் இது ஒரு சீல். ஓகேவா? Now coming to the lesson. Here is an amusing story that describes how a man who considers himself very smart and observant finds that he had mistaken the genuine plea of a standard youth. Coming to the characters of the story, there are 4 characters. Flip Sletherby, a man who aspires to become a politician. Mrs. Stapleton Jacko, a rich and influential lady of high rank. Bitty, son of Mrs. Stapleton Jacko. Claudie People Casey, a friend of Sletherby. Flip Sletherby settled himself down in an almost empty railway carriage with the pleasant consciousness of being embarked on an agreeable and profitable pilgrimage. He was bound for Brill Manor, the country residence of his newly achieved acquaintance, Mrs. Stapleton Jacko. Honoria Stapleton Jacko was a person of some social importance in London, of considerable importance and influence in the country of Berkshire. So Flip Sletherby settled himself down in an almost empty railway carriage. அதாவது Flip Sletherby அப்படின்றவர் தான் a man who aspires to become a politician அப்படின்னு கேரக்டர்லேயே சொல்லியாச்சு. அவருக்கு வந்து பொலிட்டீஷியன்ஸில் வந்து சேரணும், அதில் வந்து அவர் எப்படியாச்சும் சீட்டு வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை வந்து ஒரு பில்கிரிமேஜ்னால் புனித பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பயணத்துக்கு ஈக்குவலாக இவர் வந்து இப்போ வந்து ஒரு பிரயாணத்தை வந்து அவர் இது பண்ணுறாரு. He was bound for Brill Manor அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஒரு கண்ட்ரிக்கு வந்து அவர் போகிறாரு. ரெசிடென்ஸ் ஆஃப் ஹிஸ் நியூலி அச்சீவ்ட் அக்யூட்டன்ஸ். அங்கே யார் இருக்காங்கன்னா மிஸ்ஸஸ் ஸ்டாப்பிள்டன் ஜாகோ. அவங்க யார் அப்படின்னா ஹொனாரியா ஸ்டாப்பிள்டன் ஜாகோ வாஸ் அ பர்சன் ஆஃப் சம் சோஷியல் இம்பார்ட்டன்ஸ். அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஹை சொசைட்டி ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு லேடி. அவங்க வந்து லண்டனில் வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க, ஆஃப் கன்சிடரபிள் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த கண்ட்ரி ஆஃப் சாக்ஷயர்ன்ற ஊரில் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது. ஸோ இவங்கள போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக பாலிட்டிக்ஸில் நம்ம வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அந்த பக்கத்து சைடில் வந்து நமக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா, இவங்களோட உதவி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அங்கே சீட்டு கிடச்சிடும், நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் அவர் வந்து இந்த பிரயாணத்தையே தொடங்குறாரு. அந்த பிரயாணத்தை தொடங்கும் போது அந்த கேரேஜில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அந்த ட்ரெயின் வந்து எம்டியாக இருக்குது. த கண்ட்ரி ஆஃப் சாக்ஷயர், அதாவது நம்ம வந்து அதை கண்ட்ரின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிடக்கூடாது, அதை வந்து நீங்கள் தப்பாகவும் எடுத்துக்கூடாது. பை மிஸ்டேக் எதுவும் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கா, அது கண்ட்ரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு கிடையாது. இட்ஸ் அ கவுண்டி ஆஃப் சாக்ஷயர். கவுண்டி அப்படின்றது இட்ஸ் அ டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சாக்ஷயர் அப்படின்றது தான். சாக்ஷயர்ன்றது பிளேஸு, கவுண்டின்றது டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஆர் அட் எனி ரேட் the eastern division of it was of immediate personal interest of Flip Sletherby. It was held for the government in present parliament by gentlemen who did not intend to seek re-election, and Sletherby was under serious consideration by the party managers as his possible successor, and with luck the seat might be held. ஸோ இப்போ என்னத்துக்காண்டி அங்கே போகிறாரு அப்படின்னா, அந்த பக்கத்து இருக்க ஈஸ்டர்ன் டிவிஷனில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ரீஎலெக்ஷனுமே இல்லை. ஸோ இவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் உங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. யார்கிட்டேருந்து? மிஸ்ஸஸ் ஸ்டாப்பிள்டன் ஜாகோ கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. இந்த அழைப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஏன் வந்து அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிடக்கூடாது, அவங்களோட பார்வை உங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து உங்களை ஒரு நல்ல விதமாக அவங்க ட்ரீட் பண்ணி உங்களோட இதை அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த பக்கத்து இருக்கிறதுல வந்து உங்களுக்கு எலெக்ஷனில் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா யூ வில் வின் ஷியோர்லி அப்படின்னு அவரை வந்து பூஸ்டப் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இதை கேள்விப்படும் போது ஃபிலிப் ஸ்லெதர்பைக்கு ரொம்ப ஆர்வமாக அவர் வந்து இந்த பிரயாணத்தை வந்து இப்போ தொடங்க இருக்காரு அந்த
கேரேஜில். ஸோ இதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு, யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. The Sapilton Yago influence was not an item which could be left out of consideration, and the political aspirant had been delighted at meeting Honoria at a small and friendly luncheon party, still more gratified when she had asked him down to a country house for the following Friday to Tuesday. ஸோ ஒரு ஹொனரியா ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு பொலிட்டீஷியன் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் அங்கே நிறையா பேர் வந்திருக்காங்க. அப்போ ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஹொனரியாவில். அப்போ நடக்கும் போது இவங்க மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஃபிலிப்ஸ் லெதர்பையை இன்வைட் பண்ணுறாங்க. எங்கே இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட அரண்மனைக்கு, பேலஸ்க்கு இவரை இன்வைட் பண்ணுறாங்க. அதுவும் ஃப்ரைடே டு டியூஸ்டே நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க. அது அவங்களோட கிராட்டிஃபைடை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்கும் போதே he was obviously on approval, and if he could secure the goodwill of his hostess, he might count on her nominating him as an assured thing. ஸோ நான் அதுக்கு ஒத்துக்கிட்டார். இவர் அந்த போகக்கூடிய இதுக்கு நான் உங்களோட கண்ட்ரிக்கு நான் வரேன், உங்கள் வீட்டுக்கு, உங்கள் அரண்மனைக்கு நான் வரேன் அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் மிஸ்ஸஸ் சாம்பிள்டன் எப்போ டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரைடே டு டியூஸ்டே நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ குட் சான்ஸ் ஃபார் ஹிம். அண்ட் வாட் ஹீ இஸ் டெல்லிங் இஸ் ஹாஸ்ட். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் இஃப் ஹீ குட் செக்யூர் த குட்வில் ஆஃப் ஹிஸ் ஹாஸ்டர்ஸ். ஸோ ஹாஸ்ட் அப்படின்றது விருந்து பெறுபவர், ஹாஸ்டர்ஸ் அப்படின்றது விருந்து அளிப்பவர். ஓகே, ஹாஸ்ட் அப்படின்னா இஸ் அ மாஸ்குலைன் ஜெண்டர் அண்ட் ஹாஸ்டர்ஸ் அப்படின்றது ஃபெமினைன் ஜெண்டர். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நான் விருந்து உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இன் அ ஃபேவர் ஆஃப் இட். ஸோ ஆஃப் இஸ் குட்வில் ஹாஸ்டர்ஸ் ஹீ மைட் கவுண்ட் on her nominating him as an assured thing. ஸோ அங்கே அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கு சீட்டு உறுதி. If he failed to find favor in a highs, well, the local leaders would probably cool off in their embryo enthusiasm for him. ஸோ நீங்கள் சப்போஸ் அவங்கள மகிழ்விக்கும் வகையில், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும் வகையில் உங்களோட அப்ரோச் இல்லை அப்படின்னாக்கா, அவங்க கண்டிப்பாக அந்த ஏரியாவுக்கு வேற ஒரு லீடரை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Among the passengers dotted about on the platform awaiting their respective trains. ஸோ அங்கே நிறைய பேர் நிறைய பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்கே எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக ஒரு டாட் மாதிரி தெரியுதுன்னா எல்லாத்தோட தலைகளும் மட்டுமே அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய கூட்டம் இருக்குது, பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. awaiting their respective train, அவங்கவுங்க ட்ரெயினுக்காண்டி அவங்கவுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா, Sletherby espied a club acquaintance and called him up to the carriage window for a chat. ஸோ ஸ்லெதர்பைக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அங்கே நிற்கிறாரு. அவர் வேற ஒரு விஷயமா அங்கே வந்திருக்காரு. அவரை பார்த்ததுனால ஹாய் சொல்லி அவரை கூப்பிடுறாரு. ஸோ இஸ் கம்மிங் க்ளோஸ் நியர் டு த கேரேஜ் விண்டோ ஆஃப் த ட்ரெயின். அந்த ட்ரெயினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலுக்கு வராரு. ஓ, யூ ஆர் ஸ்டேயிங் வித் மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் யாகோ ஃபார் த வீக்கெண்ட் ஆர் யூ? ஸோ இந்த ட்ரெயினில் ஏறினதுமே இந்த ட்ரெயின் அந்த ஊருக்கு தான் போகுதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இவர் பாலிட்டிஷியனில் குதிக்க போகிறாருன்றதும் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் சாப்பிள்டன் யாகோவை பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐ எக்ஸ்பெக்ட் யூ வில் ஹாவ் அ குட் டைம். ஸோ அப்படின்றத அவர் விஷ் பண்ணி அனுப்புகிறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல டைமாக இருக்கும். ஷீ ஹேஸ் த ரெப்புடேஷன் ஆஃப் பீயிங் அன் எக்ஸலண்ட் ஹோஸ்டர்ஸ். அதாவது அவங்க விருந்து அளிக்கிறதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக அவங்க கவனிச்சுப்பாங்க தன்னை தேடி வர விருந்தாளியை. ஷீல் பி யூஸ்ஃபுல் டு யூ. இப்போ உங்களுக்கு இந்த பிரயாணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் தட் பார்லிமெண்ட்ரி ப்ராஜெக்ட், அதுவும் அந்த பார்லிமெண்ட்ரி ப்ராஜெக்ட், எலெக்ஷன் ப்ராஜெக்ட்காண்டி நீங்கள் போகிறீங்கனாக்கா இட் வில் பி அ குட் டைம் ஃபார் யூ. ஹலோ, யூ ஆர் ஆஃப், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு, குட் பை சொல்லி அவரை மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் வீட்டுக்கு அவரை அமுச்சு வைக்கிறாரு ஃபிலிப்ஸ் லெதர்பையை. ஃபிலிப்ஸ் லெதர்பை வேவ்ட் குட் பை டு ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவருக்கு குட் பை சொல்லிட்டு இவர் கேரேஜில் இப்போ உட்காந்துட்ருக்காரு. Pulled up the window and turned his attention to the magazine lying on his lap. ஸோ லேப் அப்படின்னா தன்னுடைய மடியில் அதில் வச்சிருக்கக்கூடிய மேகசின்ஸை அவர் என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட் அவர் புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. He had scarcely glanced at a couple of page. அதாவது கப்புள்னால் இங்கே ரெண்டுன்னு எடுத்துக்கக்கூடாது, சும்மா அதை புரட்டி பார்த்துட்டு இருக்காரு அந்த பக்கங்களை. However, when a smothered high curse caused him to glance hastily. அதாவது smothered அப்படின்றது ஒரு புலம்பல் சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு curse தான், இங்கே சாபம்னு எடுத்துக்கக்கூடாது. caused him to glance, அவனை திரும்பி பார்க்க வைக்க
ஒரு விஷயமாக அவனோட புலம்பல் இருக்குது. யாரோ வந்து உட்காந்துருக்காங்களே, யார் அது அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் பரட்டிட்டு இருக்கிற சமயத்தில் இதை பார்க்குற மாதிரி ஒரு இது வருது. அட் த ஒன்லி அதர் ஆக்குபெண்ட் ஆஃப் தி கேரேஜ். ஸோ இந்த கேரேஜில் இவர் பக்கத்தில் இவன் ஒருத்தன் மட்டும்தான் வந்து உட்காந்துருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இஸ் ட்ராவலிங் கம்பேனியன் வாஸ் அ யங் மேன் ஆஃப் அபவுட் 2 and 20. தட் மீன்ஸ் 2 and 20னா 22 வயது தான், 22 ஏஜ் ஆனக்கூடிய ஒரு யங் மேன் தான் வந்து உட்காந்துருக்கான். வித் டார்க் ஏர், டார்க் ஏர்னா பிளாக் ஏர், ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன், ஃப்ரெஷ்னா நல்லா பார்க்கறதுக்கே நல்லா தான் இருக்குது. அண்ட் த பிளெண்டட் ஆஃப் ஸ்மார்ட்னஸ் அண்ட் டிசரி. டிசரி அப்படின்னும் போது ஸ்மார்ட்டாக இருக்கான், பட் ஆனால் அவனோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பார்க்கும்போது அன்டைடியாக இருக்கான். டிசரி அப்படின்னா அன்டைடி. அண்ட் த மார்க் த காஸ்டியூம் ஆஃப் தி நட். நட் மீன்ஸ் ஃபூல். அவனை ஒரு கிறுக்குன்னு எடுத்துக்கிறதா, எந்த மாதிரி எடுத்துக்கிறதா, அவனை பார்க்கறதுக்கு இப்படி இருக்கானே அப்படின்னு பார்க்குற தோற்றத்தில் அப்படி தெரியுது. அவனை பார்த்ததுமே இப்படியெல்லாம் தோணுது. ஹூ இஸ் பவுண்ட். பவுண்ட் அப்படின்னா கோயிங், அதாவது பிரயாணத்துக்கு போயிட்டுருக்கான். ஆன் அ ரஸ்டிக் ஹாலிடே. ரஸ்டிக்னா ஒரு ரூரல்லேருந்து வந்த ஒரு கிராமத்தால் மாதிரி, பட்டிக்காட்டா மாதிரி அவனை இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்ல வராரு. He was engaged in searching furiously and ineffectually for some elusive or non-existent object. அதாவது ஏதோ ஒன்று வந்து பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவன் தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்கு அப்படின்னா ஸ்லெதர் பைக்கு. என்னத்தை தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது இவனோட பார்வையில் தெரியுது. சம் எல்யூசிவ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் இல்லாத ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஃப்ரம் டைம் டு டைம் ஹீ டக் அ 6 penny bit out of the waistcoat pocket and started at it ruefully. அதாவது ரொம்ப சோகமாக இருக்கிறது தெரியுது. அவன் கோட் பாக்கெட்டில் விட்டு ஒரு 6 penny காயின்ஸை மட்டும் எடுத்து சும்மா பார்த்துட்டே இருக்கான். தென் ரெக்கமெண்ட்ஸ் த ஃபியூட்டைல்னா வேஸ்ட் சர்ச்சிங் ஆப்ரேஷன். அவன் என்ன தேடியும் ஒன்றும் கிடைக்கல அப்படின்றது தெரியுது. சிகரெட் கேஸ், மேட்ச் பாக்ஸ், latchkey பூட்டும் சாவியும் சேர்ந்த மாதிரி, சில்வர் பென்சில் கேஸ் அண்ட் ரயில்வே டிக்கெட் were turned out onto the seat beside him. ஸோ அவன் பக்கத்தில் இருக்கிறதுல இது எல்லாமே கிடக்கு, ஆனால் எதுவுமே அவனுக்கு பிரயோஜனம் படுறது எதுவுமே இல்லை. பட் none of these ஆர்டிக்கல்னா பொருட்கள் seem to எதுவுமே ஒரு நிறைவு தரவே இல்லை. அஃபோர்ட் அப்படின்னா நிறைவு தரவே இல்லாத ஒன்றா இருக்குது. ஃபார் ஹிஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவன் இவ்வளோ நேரம் தேடினதில் ஒன்றுமே பிரயோஜனப்படலை. அவன் கண்ணு கட்டினதும் எதுவுமே பிரயோஜனமாக இல்லை. ஹி கர்ஸ்ட் அகெயின் rather louder than before. இப்போ என்ன பண்ணுறான்னா முன்னாடி புலம்னதை விட இப்போ அதிகமாக அவனுடைய சத்தம் வந்து வெளியில் கேட்குற அளவுக்கே இருக்குது. த விகரஸ் பேண்டமைனா அவனுடைய வித்தியாசமான பிஹேவியர். அவன் பண்ணுறதை பார்த்தா ஒரு வித்தியாசமான பிஹேவியர் இருக்குது. டிட் நாட் ட்ரா forth any remark from Slatherby, who resumed his scrutiny of the magazine. ஸோ அவனுக்கு வந்து இது எதுவுமே ஒரு பெருசாகவே தெரியல. ஏன்னா அவனே வந்து மேகசின் புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் இது வித்தியாசமாக செய்கிறதுனால ஒன்றுமே அவனுக்கு புலப்படலை. I say, exclaimed a young voice presently, didn't I hear you say you were going down to the stay with Mrs. Sapleton Jago at Brill Manor? அதாவது நீங்கள் வந்து திடீர்னு இவனே வாய்ஸ் கொடுக்குறான். அந்த யங் மேன் 22 வயசானவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறத கேட்டேன், நீங்கள் வந்து பில் மேனருக்கு தானே போயிட்டுருக்கீங்க, மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் ஜாகோ தானே பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். இவனே வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். என்னென்னா வாட் அ கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனே சொல்லிக்கிறான். என்ன ஒரு யதார்த்தமாக நம்மளும் வந்து சந்தித்தோம் பாருங்கள் இன்றைக்கி. மை மெட்டர், தட் இஸ் மெட்டர் அப்படின்றது மதர்ன்னு சொல்லியிருக்கேன். மை மெட்டர், யூ நோ ஐ எம் கம்மிங் ஆன் தேர் ஆன் மண்டே ஈவினிங் ஆன் வி ஷால் மீட். ஸோ என்னோட மதரை பார்க்க நீங்கள் போகிறீங்க, அங்கே நான் வந்து மண்டே ஈவினிங் தான் வருவேன், நான் அங்கே வரும்போது நம்ம 2 பேரும் திரும்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் குவைட் அ ஸ்ட்ரேஞ்சர், ஐ ஹவன்ட் சீன் த மேட்டர் ஃபார் 6 months அட்லீஸ்ட். ஸோ என்னோட அம்மாவுக்கே வந்து என்னை பார்க்குறதுக்கு ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா நான் 6 months தான் என்னுடைய அம்மாவை நான் பார்க்கவே இல்லை. நானும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் இப்போ வரப்போகிறேன். ஐ வாஸ் அவே யாச்சிங் லாஸ்ட் டைம் ஷீ வாஸ் இன் டவுன். ஸோ எங்கள் அம்மா வந்து டவுனில் இருக்கும் போது நான் வந்து ஒரு ஷிப்பிங் போயிருந்தேன். ஸோ அதனால் நான் எங்கள் அம்மாவை பார்க்க முடியல. அவங்க வேறு ஊருக்கு போயிருந்தாங்க, நான் ஒரு வேறு ஊரில் இருந்தேன். ஐ எம் பிரிட்டி த செகண்ட் சன் யூ நோ. ஸோ நான் எங்கள் அம்மாவுடைய 2வது பையன், நான் தான் பிரிட்டி என்னுடைய நேம் அப்படின்னு சொல்லி தன்னையே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஐ சே இட்ஸ் அன் awfully lucky coincidence that I should run across someone who knows the matter just at the particular moment. I have done a damned awkward thing அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் உங்களை இப்போ சந்தித்ததும் நீங்கள் என்னையை பார்த்ததும் ஒரு லக்கியான கோஇன்சிடென்ஸ், எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம் தான் எனக்கு நான் இதை சொல்லிக்கணும். நீங்கள் வந்து இப்போ எங்கள் அம்மாவை தான் பார்க்க போகிறீங்க. இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில் ஐ ஹவ் டன் அ டேம்ட் ஆக்வர்ட் திங். நான் வந்து ஒரு மோசமான செயலை செஞ்சுட்டேன். என்ன அந்த செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
ஏன் என்ன அப்படி நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூ ஹாவ் லாஸ்ட் சம்திங் ஹேவன்ட் யூ செட் த ஸ்லெதர் பாய். நீ எதையாச்சும் ஒன்று தொலைச்சிட்டியா, அதை நீ இப்போ தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஸ்லெதர் பாய் கேட்குறாரு. ஸோ till here I'll stop girls. You read this lesson and see, okay, then you will be able to understand the story. Thank you girls. Next class I'll continue this lesson.